இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். கும்பம் ராசியில் ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் கடந்த 2024 ஜூன் மாதம் 29ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சு பலமிழந்து போனாருங்க. அப்படிப்பட்ட இந்த சனி பகவான் இப்போது வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத இந்த நவம்பர் மாதத்தில் அடைகிறாரு. அப்போது சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது சனி பகவான் பலம் அடைகிறார் அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ராஜ கிரகங்கள்லேயே நீர்க்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பலருடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு வேலைகள் அப்படிங்கிறத நடத்தி காட்டும். இன்னொரு முக்கியமான விஷயங்க, தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் நம்பர் கேட்டிருந்தீங்க. நம்ம கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். உங்களுக்கு தேவையான டீட்டெயில் அப்படிங்கிறத நம்ம டீமில் இருக்கிறவங்க சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியான எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. அப்புறம் ஜாதகம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு இலவசமாக பார்க்க முடியாதுங்க. அதுக்குன்னு கொஞ்சம் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அப்போ தாங்க ஜாதகம் சொல்கிறவங்களுக்கு அதுக்கான பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். சரி, ஓகேங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதோட ஒரு மகாபுருஷ ராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு அரிதான ஒரு யோகத்தையும் கொடுக்க போகுது. அப்படிப்பட்ட சனி பகவானுடைய அந்த வக்ர நிவர்த்தி பலன்கள், அதாவது சனி பகவான் வந்துட்டு இதுக்கு மேலே கும்பம் ராசியில் நேர்கொட்டு ஒரு பயணம் தான் செய்கிறாரு. மார்ச் 29, 2025 அவர் மீனம் ராசிக்கு போயிடுவார். மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் 7 சனி அப்படிங்கிறது முடிய போகுது. மேச ராசிக்கு 7 சனி அப்படிங்கிறது தொடங்க போகுது. இதை பொறுத்து மற்ற ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்தில் சனியினுடைய பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மீனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியால் அதிகபட்சமாக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா சிம்மம் ராசிக்காரர்கள், அடுத்து நீங்கள் மீனம் ராசிக்காரர்கள் தான். என்ன ஜோசியரை எடுத்தோன்னே அப்படி பயமுறுத்துறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு அச்சத்தோடையே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வருவீங்க. எதனால் சொல்கிறோம் அப்படின்னா, சும்மா அப்படியே வானத்தை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும், கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும், கோடி கோடியாக பணம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் போட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு 10 காசு பிரயோஜனம் கிடையாது. ஏதாவது ஒன்று கெட்ட விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தயாராகிக்கலாம். இல்லை இந்த வெள்ளம் போகக்கூடாதுங்க, ஆபத்து அப்படின்னா அந்த வெள்ளம் நீங்கள் போகாமல் இருந்துக்கலாம். சும்மா உங்களை மன ஆறுதலுக்காக அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லி கொடுத்த ஒரு ஜோதிடர்களும் அப்படி சொல்லிக் கொடுக்க கிடையாது. அதனால் நேரடியாக உள்ளதை உள்ளபடியே சொல்லிடலாம். 7 சனியில் விரைய சனி அப்படிங்கிறத நீங்கள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஜூன் மாதத்தில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சார். இந்த சனி பலமிழந்து போன காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் காசு பணம் ஒரு 10 ரூபா வந்துட்டு தேவையற்ற விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஆகாமல் சுப விரைய செலவுகள் அப்படிங்கிறது ஆயிருந்திருக்கும். எப்படி பார்த்தாலும் கடன் அப்படிங்கிறது இருக்கும். ஏன் அப்படின்னா 7 சனி விரைய சனி அப்படிங்கிறப்போ கடன் இல்லாமல் இருக்க முடியாது. எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் கடன் வந்துடும். கோடிக்கணக்கில் வச்சுருக்கோம், கோடிக்கணக்கில் கடன் இருக்கும். லட்சக்கணக்கில் வச்சுருக்கோம், லட்சக்கணக்கில் கடன். அன்றாட நம்ம சாப்பாடுக்கே கஷ்டப்படுறோம், தினக்கூலியில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு 1000, 500, 2000, 3000 அப்படிங்கிற மாதிரி கடன் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருந்திருக்கும். இந்த சனி பலமடைகிறாரு. கடன்லாம் அடையுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி வந்துட்டு இப்போது ஜென்மஸ்தானத்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய ராசியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா இனிமேல் விரயத்தை வந்துட்டு அவர் வக்ரம் அடைய மாட்டார். நேர்கோட்டு பயணம் அப்படிங்கிறத தொடங்கி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அவர் வராரு. சில பேர் சொல்லுவாங்க குரு வந்துட்டு உங்களுடைய ராசி அதிபதி, சனி வந்துட்டு குருவோட வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா பகை கிரகம் பயங்கரமாக கொடுத்துருவார் அப்படின்லாம் கிடையாது. அதெல்லாம் நீங்கள் காது கொடுத்து வாங்கிக்க வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா பிள்ளைகளுக்கு தான் பகை வீடு நட்பு வீடு
அப்படி சொல்லிட்டு ஆலைக்கு ஒன்று சேருது. ஆனால் சனி பகவான் நீதிக்காரகன், தனக்கு ஒரு நியாயம் எதிரிக்கு ஒரு நியாயம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே நியாயம்தான். இப்போ உங்களுடைய ராசியை நோக்கி அவர் வரும்போது ஜென்மஸ்தானத்துக்கு உண்டான ஒரு ஆதி பந்தத்தை லேசாக கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதாவது நம்ம ஒரு வயசு வந்துட்டு ஒரு 30 கீழே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல் சுற்று அப்படிங்கிறது உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ஒரு 32 வரைக்கும் முதல் சுற்று அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கும். இப்போ முதல் சுற்று 32 வயசுக்கு கீழே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போது இந்த சனி காலகட்டத்திலேயே உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடந்து முடிச்சிருந்திருக்கும். விரைய செலவுகள் அப்படிங்கிறது சுபவிரயமாக மாறி இருக்கும். 2வது சுற்றில் இருக்கிறவங்க வீடு கட்டுறதுக்கு ஏற்பாடு அப்படிங்கிறத பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்தில் கடன் அப்படிங்கிறது சேர்ந்துருக்கும். இந்த ஜென்மஸ்தானத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா உடலில் கை வச்சிருவார். ஜென்மத்தை நோக்கி ஒரு பயணத்தை தொடங்கியிருக்காரு இல்லைங்களா. அப்போது நாம் கொஞ்சம் உணவு முறைகள், வாழ்க்கை முறை அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிக்கணும். நம்ம நிம்மதியாக சாப்பிட்டு வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் கொஞ்சம் உடல் உழைப்பு கம்மியாக இருக்கிறவங்க உடல் உழைப்பு அப்படிங்கிறத அதிகப்படுத்திக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உடற்பயிற்சி, ஒரு காலைல 2 ரவுண்டு நடக்கிறேன், ஒரு ரவுண்டு ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி உடலுக்கு உண்டான ஒரு பயிற்சி அப்படிங்கிறத கொடுத்துடணும். அப்போ தான் உடம்பு அப்படிங்கிறத கவனமாக வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா சனி வந்துட்டு ஜென்மத்துக்கு வரும்போது தொண்டையில் ஆரம்பித்து குடல் வரைக்கும் விளையாண்டுருவார். அதாவது அப்படியே தொண்டைக்கும் அல்சர், அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக், வயிறு உப்புசம், அதாவது டாக்டர் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, ஜோசியர் மாதிரியா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இப்படி தான் நடக்கும். அப்படிங்கிறதுனால உடற்பயிற்சி அப்படிங்கிறத செய்யணும். அதே மாதிரி உணவு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். நேரத்துக்கு சாப்பிட்ருங்க. கண்ட மேனிக்கு எண்ணெய், காரம், கொழுப்பு, மசாலா, மாமிச உணவுகள், கடை உணவுகள், துரித உணவுகள், ஃபாஸ்ட்டு ஃபுட் ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் உணவு முறையை மாற்றிக்கோங்க. அப்போல்லாம் கிடையாது எனக்கு கல் உடம்பு எதை தின்னாலும் செரிக்கும் அப்படிங்கிறவங்க கூட மடக்கி போட்டுரும். அதனால் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் ஜாமீன் சொல்லி கடன் வாங்கி கொடுத்துடக்கூடாது. எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஒருத்தன் அர்ஜென்ட்டாக வைத்திய செலவுன்னு கேட்குறான், மருத்துவமனையில் போயிட்டு படுத்துருக்காங்க, ஒரு 50,000 பணம் வருது வேணும், என்ன பண்ணுறது, நமக்கு பாவமாக தான் இருக்கும். அது எந்த ஒரு மாற்றங்கிறதுலாம் இல்லை. இந்த மாதிரி உதவிகள்லாம் செய்யணும் தான், நம்மக்கிட்ட இருந்தால் செய்யலாம், தப்பு கிடையாது. அது வராட்டி போனால் பரவாயில்ல, இது ஒரு உயிரை காப்பாற்றினதுக்கு நான் செஞ்ச உதவியாக இருக்கட்டும், கடவுள் வந்துட்டு அதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கொடுத்துருந்துருக்கலாம். அது வரலாம் கூட பரவாயில்ல. இன்னொருத்தவன்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க, அது உங்களுக்கு சிக்கலாயிரும். அதனால் இந்த ஒரு காலகட்டத்தில் யாருக்குமே ஜாமீன் போடக்கூடாது, தவாப்தாரி ஏற்றுக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன் அப்படின்னா ஒரு மேடையில் பேசுகிறது, சமூக வலைதளத்தில் எழுதுறது, இதனால் வம்பு வழக்கு அப்படிங்கிறது வரும். அது ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கணும். யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க, நம்ம தான் கடந்து தடுமாறிக்கிட்டு அலைஞ்சிட்டு கிடக்கணும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி உறவுகளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பெண் பார்க்க சொல்லுவாங்க, மாப்பிள்ளை பார்க்க சொல்லுவாங்க. நம்ம பாட்டுக்கு செவனேண்டு இருப்போம். யாரோ ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு வந்துட்டு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், தம்பி என் பொண்ணுக்கு ஒரு நல்லது வரன் இருந்தால் சொல்லுப்பா, ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் அமைய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. நம்மளும் தெரிஞ்ச ஒரு வாரணக்காரனை பார்த்து வைப்போம். அதே மாதிரி மாப்பிள்ளை வரன் இருந்தால் பொண்ணு இருந்தால் கேட்பாங்க. இதில் ஏதாவது பிரச்சனையாகி பழியை தூக்கி நம்ம தேவை டொப்புன்னு போட்டுருவாங்க. காலம் முழுக்க நமக்கு அது கெட்ட பேரை தான் உண்டாக்கும். அந்த பார்த்து வச்சாங்க விளங்கலை அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒரு ஆசை இல்லாத அப்படின்னு முத்திரை குட்டி வச்சுருவாங்க. ஏன்டா நான் இங்கேருந்து இந்த இடத்துல பொண்ணு இருக்குன்னு தான் சொன்னேன், நீங்கள் போய் ஜாதகம் பார்த்து நல்லபடியாக பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒழுங்காக வாழ்க்கையை நடத்தாதுக்கு நான் என்னடா பாவம் பண்ணுவேன் அவங்க அப்படி சொல்லிட்டு நம்ம புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். அதனால் இந்த மாதிரி இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் வந்துட்டு இந்த ஜென்மசனி உங்களுக்கு வருது பார்த்தீங்களா, இப்போ இல்லை, இப்போ வந்துட்டு வக்ர நிவர்த்தியாகி அடுத்து ஜென்மத்தை நோக்கின ஒரு பயணத்தில் இருக்கார். மார்ச் 2025 தான் வருது. அந்த ஒரு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக மாறிடுவார். அதனால் நீங்கள் பயப்படலாம் வேண்டியதில்லை. 4ஆம் இடத்துல குரு இருந்தால், சுகஸ்தானத்தில் குரு இருந்தார் அப்படின்னா ஜென்மசனி அப்படிங்கிறது உங்களுக்கு உடல் பிணி அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுக்கும் பார்த்தீங்களா, அதை குரு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருவார். அதனால் உடல் ரீதியாக பிரச்சனை வரும். பெரிய ஆப்ரேஷனு 1 லட்சம் ஆகும், 2 லட்சம் ஆகும், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் போகாது. சாதாரணமாக நம்மளால் ஒரு அன்றாட வேலைகளையே செய்ய முடியாது, சோம்பலாக இருக்கும். காலையில் எந்திரிச்சு போகலாம் அப்படின்னா சரி இப்போது இன்றைக்கி லீவ் போட்டு படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதப்பாக இருக்கும். ஒரு மாதிரி கல்லதுன மாதிரியே இருக்கும், மதன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறத செலுத்துங்க. யாருக்கும் கடன் அப்படிங்கிறது கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்காதீங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். தொழில் ரீதியாக காசு பணத்துக்கு குறைவு அப்படிங்கிறது இருக்காது. 10 ரூபா வர வேண்டிய இடத்துல 10 ரூபா உறுதியாக வரும். அது எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. கொஞ்சம் கை பணத்தை எண்ணி செலவு பண்ணணும். தேவையற்ற விரைய செலவுகள் அப்படிங்கிறது பண்ணாமல் தேவையான ஒரு பொருளை மட்டுமே வாங்குங்க. பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம கையை பிடிச்சி செலவு பண்ணாலும் அவங்க கொஞ்சம் தாராளமாக செலவு பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும். மற்றபடி இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறதுல ஒரு நான் எச்சரிக்கை அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கேன். ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கோங்க.
இது எல்லாத்தையும் கடைபிடிச்சிட்டு வாங்க. சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு, பெருமாள் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுட்டு, மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் அப்படிங்கிறத ஏற்றிட்டு, மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இந்த சனி வக்கர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப எளிமையாகவே கண்டிப்பாக கடந்துடலாம். சரி, ஓகே. மீனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.